நாம் அனைவரும் ஒன்று கூடியிருப்பது மகளிர் தின கொண்டாடுவதற்காக. ஆனால் இன்று அது கூட்டு பிரார்த்தனையாக மாறிவிட போர் மட்டுமே காரணம். இன்று பிரார்த்தனையாக மாறிவிட போர் ஒன்றே காரணம். மகளிர் தினம் என்பது ஒரு சாதாரண நினைவு நாள் அல்ல. பெண்களின் தியாகம், அன்பு, அர்ப்பணிப்பு, திறமை மற்றும் சாதனைகளை நினைவு கூறும் நாள் மகளிர் தின நாள். ஒரு குடும்பத்தின் அடித்தளம் ஒரு தாய். ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு காரணம் பெண். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு உறுதுணை மகளிர். ஒரு குழந்தை பிறக்கும் தருணத்திலிருந்து அதன் வாழ்வை வடிவமைப்பது தாயின் அன்பும் வழிகாட்டுதலும் தான். அதனால்தான் அன்னை போன்ற தெய்வம் இல்லை என்று தமிழர் பண்பாடு கூறுகிறது. இன்றைய உலகில் பெண்கள் கல்வி, அறிவியல், மருத்துவம், அரசியல், விளையாட்டு, தொழில்நுட்பம் என பல துறைகளில் தங்களின் திறமையை நிரூபித்து வருகின்றனர். ஆனால் அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான அநீதி, சமத்துவமின்மை போன்ற சவால்களும் இன்னும் இருக்கின்றன. அவற்றை நீக்குவது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. ஒரு நல்ல சமூகம் உருவாக வேண்டுமென்றால் பெண்களுக்கு மரியாதை, பாதுகாப்பு, சம உரிமை வழங்கப்பட வேண்டும். பெண்களை மதிக்கும் சமூகம்தான் உண்மையில் முன்னேற்றம் அடையும். நாம் அனைவரும் பெண்களை அன்போடு மதித்து அவர்களின் கனவுகளை ஆதரித்து சமத்துவம் நிறைந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதுவே மகளிர் தினத்தை உண்மையாக கொண்டாடும் வழியாகும். என் உரையை முடிப்பதற்கு முன் உலகின் அனைத்து தாய்மார்களுக்கும், சகோதரிகளுக்கும், மகள்களுக்கும் என் இதயம் கனிந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அமைதி என்பது மனித வாழ்வின் மிக முக்கியமான மதிப்பாகும். அமைதி என்பது மனித வாழ்வின் மிக முக்கியமான மதிப்பாகும். உலகில் எல்லா மக்களும் அமைதியாக வாழ விரும்புகிறார்கள். ஆனால் போர்கள், சண்டைகள் மற்றும் வெறுப்புகள் மனிதர்களின் வாழ்க்கையை பாதிக்கின்றன. அமைதி இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி, அன்பு மற்றும் ஒற்றுமை இருக்கும். மக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மதிக்கும் போது சமூகம் முன்னேறும். அதனால் நாம் அனைவரும் சண்டையை விட அன்பையையும் ஒற்றுமையையும் தேர்வு செய்ய வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் அமைதியை பாதுகாக்க வேண்டும். பெரிய பிரச்சனைகளை வரை பேசி தீர்வு காண வேண்டும். ஆகவே உலகம் முழுவதும் அமைதி நிலவ நாம் அனைவரும் அன்பு, பொறுமை மற்றும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். அமைதிதான் நல்ல எதிர்காலத்திற்கான அடிப்படை. அன்னை அருளொளி உலகினை தாங்கும், அன்பின் ஊற்றாய் உயிர்களை அணைக்கும், தாயின் கருணை தரணியை வளர்க்கும், தன்னலம் மறந்து உலகை நடத்தும், பெண்ணினம் பேரொளி பேரொருள் வடிவம், பெருமை புகழும் மனிதகுல நித்தியம், அன்பும் அமைதியும் அருளும் வழங்கும் ஆதார சக்தி அவளே. உலகில் மகளாய் பிறந்து மடியில் வளர்ந்து மனைவியாகி வாழ்க்கையை தாங்கி அன்னையாகி அன்பை பொழிந்து அறத்தின் வழியில் உலகை நடத்தும், துன்பம் வந்தாலும் தளராது நிற்கும், துயரத்தை தாங்கி துணிவுடன் வாழும், சக்தியின் வடிவாய் சமுதாயம் காக்கும், சாந்தியின் விளக்காய் பெண்மணி ஒளியும், அன்பு கருணையால் மனிதம் வளர்க்கும், அறிவு ஒளியால் உலகம் உயர்க்கும், சமத்துவம் செழிக்க வழிகாட்டி நிற்கும், மகளிர் எல்லோரும் மகிமையாய் வாழ்க, அருளொளி வீசும் மனித நேயத்தில் அன்பு சமத்துவம் உலகெங்கும் மலர, மகளிர் தின நன்னாள் மகிழ்வுடன் கொண்டாடி மகளிர் எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்க என்று. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அன்னை அருள் வடிவமாய் உலகினில் தோன்றி அன்பின் ஒளி வீசி உயிர்களை காக்கும், கருணையின் கடலாய் கலந்திடும் பெண்மணி, காணாத தெய்வம் காணும் தாயாகும், பசித்தோர் பசியை அறுத்திடும் உள்ளம். இது அகவலுக்காக ஐயாவே எழுதினது. பரிதாபம் கொண்டு உயிர்களை அணைக்கும், ஜீவகாருண்யம் விளங்கிடும் வழியில் ஜீவனை எல்லாம் சமமாக காணும், அன்பே சிவமென்று அறிவித்த அருளை அருட்பெருஞ்சோதி ஒளியென உணர்ந்து உயிர்கள் அனைத்தும் ஒருமையென என்னும் உயர்ந்த சன்மார்க்க நிலை பெறும் பெண்மணி, பொய்யினை விட்டு புனித நெறி நாடி பொருளாசை மாயை புறந்தள்ளி வாழ்ந்து உயிர்கருணை கொண்டு உலகை அணைக்கும் உயர்ந்த அருட்சக்தி மகளிரில் விளங்கும் அன்னையின் உள்ளம் அருட்சுடர் வீசும் அன்பின் மொழிகள் அமைதியை தரும்.
உலகமெல்லாம் ஒரு குடும்பம் எனும் ஒளி நெறி காட்டும் சன்மார்க்க பெண்கள். உலகெல்லாம் ஒரு குடும்பம் என, இது வள்ளல் பெருமான் கணவன்னு வச்சுக்கோங்களேன். உலகமெல்லாம் ஒரு குடும்பம் என்னும் ஒளிநெறி காட்டும் சன்மார்க்க பெண்கள் அருளொளி வாழ்க, அன்பு ஒளி வாழ்க, ஆண்மநேயம் உலகெங்கும் வளர்க, அருட்பெருஞ்சோதி வழியில் நடக்கும் அனைத்து மகளிரும் வளமுடன் வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வாழ்த்துக்கள்.